டெல்லி வருமான வரித்துறை அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் 21 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? விபத்தில் சேதங்கள் எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது? மேலும் தீயை அணைக்கும் பணி எந்த நிலையில் இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். தலைநகர் டெல்லியில் ஐடிஓ பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் 3 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கிடைத்தது. முதற்கட்டமாக 10 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவத்திற்கு விரைந்தன. ஆனால் 4வது மாடி தளத்தில் ஏசி கம்ப்ரஸரில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. தீ மளவளவுடன் பரவி பக்கத்து அறைகளுக்கும் பரவும் இந்த காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. ஒரே 4வது மாடி கட்டிடம் ஃபுல்லா புகைமூட்டமாக காட்சியளித்ததாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. உடனடியாக ஊழியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. 4வது மாடி கட்டிடம் என்பதனால் அதாவது பெரிய கட்டிடம் என்பதனால் பெண் ஊழியர்கள் சிலரால் கீழே இறங்க முடியவில்லை. அவர்கள் ஜன்னல் வழியாக தப்பிக்க முயற்சித்தனர். அவர்களை தீயணைப்பு துறையினர் ஏணிகளை வைத்து அவர்களை பத்திரமாக வெளியேற்றினர். அந்த காட்சிகளும் வெளியே இருக்கிறது. தீ தற்போது ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் தற்போது இந்த கூலிங் ப்ராசஸ் ஆனது நடைபெற்று வருவதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் யாருக்கும் காயங்களோ உயிர் சேதங்களோ எதுவும் ஏற்படவில்லை. இருந்தாலும் இந்த கூலிங் ப்ராசஸ் முடிந்த பிறகுதான் எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து மதிப்பு செய்யப்படும் என அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.